கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம தியானத்திற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம், இந்த சங்கீதம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச சங்கீதம் அல்லவா? சின்ன வயசுலேருந்து எத்தனை தடவை இந்த சங்கீதத்தை நாம் படித்திருக்கிறோம். அநேக பேருக்கு இது மனப்பாடமாகவும் இருக்கும். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம், 5ஆம் வசனத்தில், என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு, அதில் ஒன்று தான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் இருதயமாகிய பாத்திரம், என் உள்ளம் நிரம்பி வழிகிறதா. எல்லாருக்கும் இந்த நிரம்பி வழிகிற அனுபவம் ரொம்ப பிடிக்கும்ல. நீங்கள் கடைக்கு எண்ணெய் வாங்க போங்க, 1 லிட்டரு எண்ணெய் வேணும்னா அது அப்படியே வலியும், வலிச்சு தான் அப்படியே இங்கே ஊற்றுவதை பார்க்கிறோம். குடத்தை கொண்டு போய் தண்ணி பிடிக்க வைக்கிறோம். அந்த குடம்பை நிரம்பி வலிஞ்ச பிறகு தான் அந்த குடத்தை நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். எல்லாருக்குமே இந்த நிரம்பி வலிகின்ற அனுபவம் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே தாவீது, என் பாத்திரம், என் இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு எவ்வளவு மகிழ்ச்சியாக சொல்கிறாரு. யாருடைய இருதயம் நிரம்பி வலியும்னா, யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கை தான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பராக இருந்தாரா, அவருக்கு பின்னாடி தான் நீங்கள் போவீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். தாவீது அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்ததுனால தான் ஆண்டவரை ஒரு மேய்ப்பராக நினைத்து, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், எப்படி நான் மேய்ப்பனாக இருந்தால் ஆடுகள்லாம் என் பின்னாடி வருதோ அதுபோல் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் அவருக்கு பின்னாடி செல்வேன். அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் முன்னாடி போவாங்க, ஆடுகள் பின்னாடி வரும். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் ஆடு தான் முன்னாடி போக, மேய்ப்பர்கள் பின்னாடி போவாங்க. இது தாவீது காலத்தில் மேய்ப்பன் முன்னாடி போகும்பொழுது ஆடுகள் பின்னாடி போகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால்தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிரம்பி வழியணும். பாட்டு படிக்கிறோம், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, பாட்டு படிக்கிறோம். ஆனால் உங்கள் உள்ளம் அன்பினால் நிரம்பி வலியுதா? தேவனுடைய அன்பினால் நிரம்பி வலியுதா? அப்படி நிறைஞ்சு வலிஞ்சிங்கன்னா உங்களால் சுவிசேஷம் சொல்ல இருக்காம முடியாதுங்க. கர்த்தரை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய அன்பு உங்களுக்கு நிரம்பி வலியுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது, அப்படியே ஓடுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் அந்த தப்பை தாங்க செய்கிறாங்க. பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் செலுத்துவது கிடையாது. திங்கட்கிழமை வர, சனிக்கிழமை வர வியாபாரத்தில் உண்மையும் உத்தமாக இருங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடையை பூட்டுங்க. அது எத்தனை லட்சம் ரூபா வியாபாரம் நடந்தாலும் ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. கோவிலுக்கு போங்க, சாயந்தர நேரம் கிராம ஊழியம் போங்க. மற்ற நாளைக்கு கடையை தரங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்தால் எனக்கு 1000 ரூபா எனக்கு லாபம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 2000 ரூபா செலவு இருக்கும். மறந்துடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டு ஓடணும்னா இங்கே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை கனம் பண்ணு. உன் கல்லாப்பட்டி நிரம்பி வலியணுமா? உன் பணம் வைக்கிற பைய நிரம்பி வலியணுமா? கர்த்தரை கனம் பண்ணு. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களா? நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணிங்கன்னா 9 மணிக்கு சர்ச்சுக்கெல்லாம் 8:55 போய் உட்காருவீங்க. அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு சமம். நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு செய்கிறீங்களா? அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுவதற்குரிய சமம். ஆண்டவருக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க
பெட்டி கடையில் பீடி சீரகிட்டு இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. கேட்டால் வரவங்கெல்லாம் அதைத்தானே கேட்குறாங்க. அப்போ நான் மனுஷனை தானே நீ பிரியப்படுத்துகிற, நீ கர்த்தரை பிரியப்படுத்துவது கிடையாதுல்ல. என்ன ஆனாலும் சரி, பீடி சீரட்டு பாக்கு மூக்கு பொடி இது வெத்தலை பாக்கு நான் விற்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் அதில் உறுதியாக இருக்காங்க. அவங்க வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கலையா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று சோதித்து பாருங்கள். எதை வாங்கி விற்கணும், எதை செய்யணும், எதை டீல் பண்ணணும், அதை செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருமண புரோக்கர் என்ற பேர்ல எல்லாம் செய்யறாங்க, வரன் பார்க்கறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. நல்ல இடத்த காண்பிக்க ஜாதகம் பார்க்காதீங்க. நீங்க ஜாதகம் பார்க்காதீங்க. இந்த பொண்ணுக்கு ஏத்துதுன்னு ஜாதகம் பார்க்கறதை கர்த்தர் அருவருக்கிறார். எத்தனை பேர் ஜாதகம் பார்த்து திருமணம் மோசமாகி போயிருக்கு. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், இந்த பொண்ணு செய்யவா இந்த மாப்பிள்ளையை செய்யவான்னு. கர்த்தர் எஸ்னா தான் நீங்கள் அதில் செயல்படணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 10ல் 1 எடுத்து வச்சிருங்க, அதை தொடாதீங்க. அது கர்த்தருக்குரியது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, அதுக்கு பிறகு 10ல் 1 எடுத்து வைங்க. 10ல் 1 கர்த்தருக்கு எடுத்து வச்சு அந்த பணத்தை எடுத்து செலவழிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த 10ல் 1 எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பி போதகர்கிட்ட போனோம். ஐயா, எனக்கு வேலையே இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னு. உடனே போதகர் கேட்டார், சரிப்பா, ஆண்டவர் நல்ல சம்பளம் கொடுத்தா நீ என்ன செய்வ? நான் 10ல் 1 நான் ஆண்டவருக்கு என்று கொடுத்து விடுவேன். உடனே அந்த போதகர் அவனுக்காக ஜெபம் பண்ணார். ஒரு வாரத்தில் அவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது. 20,000 ரூபா சம்பளம். உடனே மாதம் 20,000 ரூபானா அதில் 10ல் 1 2,000 ரூபா ஒரு கவரில் வச்சு இருந்தாங்க. 10ல் 1 தசம பாகம்னு போதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, இப்போ எனக்கு சம்பளம் உயர்ந்திருக்கு, எனக்கு 50,000 அப்படின்னு. ரொம்ப நல்ல சந்தோஷம். 50,000 எவ்வளவு? 10ல் 1 5,000 ரூபா. உடனே கவரில் 5,000 ரூபா வச்சு கொண்டு போய் போதர்கிட்ட கொடுத்தான். 2 வருஷம் 3 ஆச்சு. அந்த தம்பியை காணோம். ஒரு நாளைக்கு வந்தான். என்ன தம்பி, ரொம்ப நாள் ஆளவே காணோம். ஆமாய்யா, இப்போ நான் கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறேன். இப்போ எனக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம். சரி, 5 லட்சம்னா 10ல் 1 50,000 வந்திருக்கணுமே. இல்லையா, ஒரு சின்ன டவுட்டு. என்ன, 50,000 ரூபா நான் காணிக்க கொடுக்கணுமா? இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். போதவர் சொன்னார், ஒரு வழி இருக்குது தம்பி, செய்கிறியா? சொல்லுங்கய்யா, செய்கிறேன். நீ பழைய நிலைமைக்கு போயிறியா? ஐயோ வேண்டாம், நான் கொடுத்துட்றேன். சம்பளம் உயரணும், ப்ரொமோஷன் வரணும், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறது மட்டும் அதே லெவல். இன்னைக்கு நிறைய பேர், நான் இந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காணிக்க போகிறவங்களெல்லாம் பார்ப்பேன். எல்லாம் இந்த டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். சிலவங்க அந்த 10 ரூபா தான் போடுவாங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னையிலேருந்து கடைசி வரை அவங்களுக்கு காணிக்க ஆலயத்தில் அந்த 10 ரூபா தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆட்டோவுக்கு போகிறீங்க, என்னப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், எவ்வளவு? 100 ரூபா. என்னப்பா 80 ரூபா தானே? என்னங்க பெட்ரோல் விலை ஏறிய போச்சுன்னு. சரி. புரோட்டா எவ்வளவுப்பா? 15 ரூபா. என்னப்பா 10 ரூபா தானே? என்னங்க விலைவாசிலாம் ஏறி போச்சு, அதான் 15. சரி. எல்லாத்துக்கும் சரின்னு எல்லாத்தையும் கூட்டுறோம். அந்த காணிக்க மட்டும் கூட மாட்டேங்குது, பார்த்தீங்களா? உபாகமம் 16:17 வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. உன் திராணிக்கு தக்கதாக, உன் அந்தஸ்து ஸ்டேட்டஸுக்கு தக்கதாக காணிக்கை செலுத்து. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பெண்கள் மாப்பிள்ளைட்ட, எப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், சில்லறை மாற்றிட்டு வந்துடுங்க. சில்லறை மாற்றி சில்லறையை காணிக்க போடணுமா? ஆண்டவருக்கென்று பேதுரு தன்னுடைய படகை கொடுத்ததுனால ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருக்குன்னு என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம். உங்கள் தாளந்து, உங்கள் திறமை, உங்களுடைய பணம், உங்களுடைய வாகனம், உங்கள் வீடு, ஏதாவது ஆண்டவர் கொடுக்குறீங்களா? உங்கள் வீடு பெரிய வீடாக இருக்கா? நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்கா? அதை வாரம் ப்ரேயர் மீட்டிங் நடத்த இடம் கொடுங்க.
பாஸ்டர் வாரத்தில் ஒரு நாள் என் வீட்டில் ப்ரேயர் நடத்த என் வீட்டில் என் ஹாலை திறந்து கொடுக்குறேன், கொடுங்க. பைக்கு 2-3 இருக்கா பாஸ்டர், சண்டே கிராம ஊழியத்துக்கு போகிறக்கு என் பைக்கை எடுத்துக்கோங்க, பெட்ரோல் போட்டு வச்சுருக்கேன், வாகனத்தை கொடுக்குறீங்களா, கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், கிருபைகள், வரங்கள், செல்வங்கள், பொருளாதாரம், ஞானம், அறிவு, புத்தி, ஞாபக சக்தி, சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாம் நிரம்பி வழியணும்னா கர்த்தர்கென்று கொடுங்கள். கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அடுத்தது, முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒரு மீனும் கிடைக்கவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். வலது பக்கம் போட்டாங்க, வலை கிளியத்தக்கதாக, படகு அமிலத்தக்கதாக மீன் கிடைத்தது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியுங்க. ஏன், எதுக்கு கேள்வி கேட்காதீங்க. வேதத்தில் எல்லா அற்புதத்தையும் பாருங்க, அதில் ஆணி வேர் கீழ்ப்படிதல் இருக்கும். சூம்பியனை கைவுடையவன் இருப்பான், கையை நீட்டுன்னு, ஆண்டவரே நானே கை சூம்பி போயிருக்கேன், என்ன போய் கை நீட்டுன்னு சொல்றீரே, அப்படியா கேட்டேன். கையை நீட்டணுன்னே நீட்டினா மறு கையை போல சுகமானது. கர்த்தரை நோக்கி அவருக்கு என்ன கனமோ அதை நீங்க செலுத்துங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அதுதான் ஆசீர்வாதம். இங்க வேதத்துல நாம் பார்க்கின்ற காரியம் அதுதான். என்ன பார்க்கிறோம், படகை கொடுத்தாரு, அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். படகை கொடுக்கறதுனால அநேக பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆண்டவரை பார்க்கிறாங்க. அவர் படகு மேல உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரை பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் கேட்பதற்கு, மற்றவர்கள் கர்த்தரை பார்ப்பதற்கு பேதுரு படகை கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என் வீட்டில் ஆராதனை கூட்டம் நடத்துங்க, கொடுங்க. என் வீட்டில் வாரந்தோறும் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவதற்கு என் ஹாலை கொடுக்குறேன், கொடுங்க. வாரந்தோறும் என் வீட்டில் ஒரு ஜபக்குழு நடத்துவதற்கு என் வீட்டை திறந்து கொடுக்குறேன், கொடுங்க. ஆண்டவர்க்கென்று ஏதாவது ஒன்று கொடுங்கங்க, ஏதாவது ஒன்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு உங்க இருதயமாகிய பாத்திரம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்பட வேண்டும். ஞானம், அறிவு, புத்தி, ஞாபக சக்தி, புரிந்து கொள்கிற சக்தி, மெமரி பவர், இன்னும் பார்த்தீங்கன்னா சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் A to Z, உங்கள் பொருளாதாரம் எல்லாமே அதான், சகலமும் அப்படிதான். எல்லாம் நிரம்பி வழியணும், நிரம்பியும் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. உங்க வாயிலிருந்து இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது. பக்கத்து வீடு ஏற்று வீடு யார் வந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் அரிசி வேணும், எனக்கு ஒரு தக்காளி வேணும், கொஞ்சம் தயிர் வேணும், ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை வேணும், யார் என்ன வந்தாலும் இல்லைன்னே சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்கள் வீட்லேயும் சரி, பிஸ்னஸும் சரி, தொழிலும் நிரம்பி வழியணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. இந்த 3 காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அவங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். பணம் பற்றாக்குறை, நிறைய பேருக்கு கடன் இருக்கப்பா, இந்த கடனெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத நன்மைகள் வரட்டும், இவங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து சேரட்டும், வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். இவங்க பணம் ஆண்டவரே வட்டிக்கும் பேங்குக்கும் கடனுக்கும் போகாதபடி, பொத்தலான பையில போடாதபடி, கையிலே பணம் நிற்க கிருபைத்தாரும், மீதி துணிக்கைகள் எடுக்க கிருபைத்தாரும். ஒவ்வொருத்தருடைய பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடட்டும். களஞ்சியங்களில் தானியங்கள் நிரம்பி வழியட்டும். வீட்டில் அரிசி, உப்பு, புளி, மிளகாய் எல்லாமே நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் வீட்டில் இல்லை என்ற வார்த்தை வராதபடி அப்பா எல்லாம் சர்ப்ளஸாக இருக்க கிருபைத்தாரும். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி, கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிச்சிட்டார்.
இனி பாருங்க, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இனிமேல் உங்கள் வாயிலிருந்து இல்லைன்ற வார்த்தையே வராது. நிறைவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.